உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? ஒன்னும் இல்ல. எப்படி ஒன்னும் இல்லாத விஷயத்தை கூட கண்ணீர் வரும்னு இப்போதான் எனக்கு தெரியுது. உன்னையா, என் முகத்துல இந்த காயம் அடையாளம் இனி வாழ்க்கை முழுக்க எப்படியே இந்த அடையாளத்தோட தான் நான் வாழ்ந்தாகணும் போல இருக்கு. இது போகவே போகாதுல்ல. இல்ல இந்த அடையாளம் எல்லாம் போற மாதிரி தெரியல. பாக்க எப்படி இருக்கு பாரு. ஐயோ, நான் சும்மா விளையாடி தான் சொன்னேன். இது இப்படி அது டாக்டர் ஏதாவது மருந்து கொடுப்பாங்க, அப்புறம் இந்த அடையாளம் தெரியாம போயிடும் பாரு. ஓகே, ஹோய், ஒருவேளை அப்படிங்க இந்த அடையாளம் இருந்ததுன்னா எனக்கு நீ அப்பவும் சரி இப்பவும் அப்புறம் எப்பவும் அழகுதான். அதோட எந்த அடையாளத்துக்கும் உன்னோட அழக குறைக்கிற அளவுக்கு இந்த உலகத்திலே எந்த சக்தியும் இல்லை. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, என்ன சொன்னீங்க இப்போ? அழகா? நான் உங்களுக்கு அழகா தெரியறேனா? இப்படியும் உன்கிட்ட பேசுறதே சுத்த வேஸ்ட் போல. உனக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துடுற. அழகா? சரி 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 மோனையா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. சொல்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ உன்னை கொடுக்க போறேன். என்ன? அது உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இதை போய் போட்டுக்கோ. எனக்காகவா? இந்த புடவை எனக்கா? இல்ல, இது எனக்காக. இத கட்டிக்கிட்டு ஹாஸ்பிடல் முழுக்க சுத்துவேன். மோனையா, பின்ன உனக்கு தானா? வேற யாருக்கு? நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. பார்டர் அழகா இருக்குல்ல? அதான் நானும் பாக்குறேன். விலை அதிகமா இருக்கும் போல இருக்கு. நீங்க எதுக்கு வாங்க போனீங்க? அதான் என்கிட்ட ஏற்கனவே நிறைய புடவை இருக்கே. சரி, ஒரு வேலை பண்ணு. நீ இதை அப்படியே சுத்தி ஜன்னல் வழியா வெளியே போட்டுரு. ஏன் நான் இத மோனையா, என்ன நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறீங்க. சரி, நாம இதை தூக்கி போட வேண்டாம். பேசாம நான் இதை கீர்த்தி கொடுத்துறேன். அவ பொதுவா யாராவது கிஃப்ட் கொடுத்தா யோசிக்காம வாங்கிப்பா. கொடு, நான் கொடுத்தேன். ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்? அவங்க உங்க தங்கச்சி தான் ஒத்துக்கிறா. ஆனா எனக்கு ஒன்னும் ரக்ஷாபந்தன் கூட இல்லையா அவங்களுக்கு இந்த பரிசெல்லாம் கொடுக்கறதுக்கு? எனக்கு தானே இது என்னோடது. ஒருத்தர் அன்பா கொடுக்கும் போது அதை வாங்கிக்கோ. உனக்காக ஆசையா போய் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். பதிலுக்கு சிறு சிறுன்னு சொன்னா கேட்க நல்லாவா இருக்கும்? இல்ல இல்ல, மன்னிச்சிருங்க. நல்லா மேட்சிங்கா இருக்கு பாரு. மேட்சிங்கா? உன் கண்ணத்துல இருக்கிற சிவப்பு இதோட மேட்ச் ஆகுது பாரு. ஐயோ, அது கொஞ்ச நாள்ல போயிடும். நீ டென்ஷன் ஆகாத. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். கட்டிக்கிட்டு வரேன். ஒத்த கால நின்னு சாரி கேட்கணுமா? இல்ல. அப்ப ரெண்டு கால்ல கேட்கணுமா? இல்ல. ஓ, காலே வேண்டாமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்ப நீ சிரிங்க. ரொம்ப நன்றி. அண்ணி, தாமினி, நான் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க. இன்னைக்கு இவங்க கதை முடிஞ்சது. கீர்த்தி. சொல்லுங்கம்மா. என் மருமக ராதா பல கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி வரா. அவளை வரவேற்கிறதுக்கான ஏற்பாடு பண்ண. சரி. மருமகளா? வரவேற்பு வர கொடுக்க தான் போறாங்க. அவங்க மருமக இந்த வீட்டுக்கு வர போறா. அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த தெருவு, அப்புறம் இந்த ஊரு, அப்புறம் இந்த நாடு, கடைசியில உலகத்தை விட்டே அனுப்ப போறாங்க. செல்லக்கண்ணு, கீர்த்தி கூடவே இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. போலாமா காது? வாங்க.
என்ன தாமணி இதெல்லாம்? என்ன நீ இது? இவ்ளோ பணம் எதுக்கு? இதெல்லாம் எங்க எடுத்துட்டு போக பிளான் பண்ணீங்க? இப்போ இவங்கள பத்தின உண்மை எல்லாமே வெளியே வரப்போகுது. அதுமா ஆக்சுவலி இந்த பணத்தை எடுத்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் வரலாம் தான் இருந்தேன். அத ராதாவை டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும்ல, பில் வேற பே பண்ணணும். அதான். ஓ ஆமால, யூ ரைட் தாமினி. இவ்ளோ பணம், அதுவும் பேக் ஃபுல்லா இருக்கு. ராதாவை டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக தான் இவ்ளோ பணத்தை எடுத்து நீ பேக்ல வச்ச. ரைட். வேற என்னெல்லாம் இருக்கு இந்த பேக்ல? ஓஹோ, இது இது எதுக்காக? இரு தாமினி, இதுக்கு மேலயும் ஏதாவது பொய்ய சொல்லி என் வாய் அடைக்கலான்னு நினைக்காத. நான் இப்போ என்ன கேள்வி கேட்கிறேனோ அதுக்கெல்லாம் உண்மையான பதில் வரணும். அதோட அண்ணி, நீங்க எதுவும் பேசக்கூடாது. அமைதியா இருந்தா அது உங்களுக்கு நல்லது. தாமினி, ராதாவுக்கு நடந்த இந்த கொடுமையான சம்பவம், இத பண்ணது நீதானா? அவளை அந்த கோல்டு ஸ்டோரேஜ்ல அடைச்சு வச்சது நீதானா? ராதாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது நீதானா? அதனாலதான் நீங்க ரெண்டு பேரும் பணம், டாக்குமெண்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போக பாத்தீங்களா? ஆமாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.